அரசியல் வந்து ஒரு சாக்கடை, எல்லாரும் அப்படித்தான் சொல்றது, பெண்கள் எல்லாரும். பிரதமர் ஹரிணி அமரசூரியோட நியமனத்தை நீங்க வர்ணிக்கிற போது ஒரு அதிர்ஷ்ட லாப சீட்டு அடிச்ச மாதிரி அப்படின்னு சொன்னீங்க. ஏன் உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம்? இலங்கையில இது சாத்தியமே இல்லை அப்படின்ற ஒரு தீர்மானமான ஒரு முடிவில் இருக்கிறீங்களா? ஒரு நல்ல கல்விமானாக இருக்கிற பெண் ஒருவர் அதெல்லாம் விட்டு போட்டு நான் அந்த குப்பை அரசியலுக்குள்ள போய் குப்பை கிண்ட போறேன்னு போனதே பெரிய காரியம். ஸோ என்னை பொறுத்தளவில் குடும்ப அரசியலில் இருந்து நாட்டை வங்குறத்துக்கு கொடுத்தது ஏன் களவெடுத்து தங்களோட அடுத்த சமூகத்துக்கு வாரிசுக்கு சொத்து சேர்த்தாங்க எல்லா அரசியல்வாதியும். அப்போ காசு பம்ப் பண்ணுறாங்க. ஆண்கள் ஆணாதிக்க அரசியல் செய்கிறதுக்கும் இனவாத அரசியல் செய்கிறதுக்கும் அடிபுடி படுறதுக்கும் மதவாத அரசியல் செய்கிறது. ஸோ மதங்கள் முஸ்லீம் சமூகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மதவாதிகள் கடைசி மட்டும் முஸ்லீம் பெண்களை அரசியலில் போட மாட்டாங்க, ரைட்? அது இஸ்லாத்துக்கே முரண்பானது. ஏன்னா இஸ்லாத்தில் ரெண்டு விஷயம் இருக்குது, குரான் இருக்குது, ஹதீஸ் இருக்குது. ஹதீஸ் நீங்கள் சொல்கிற ஹதீஸே ஒரு பொம்பளையோட வாயிலேருந்து வந்துச்சுன்னு சொன்னால் ஏன் நாங்கள் அரசியல் செய்யக்கூடாதுன்னு தெரியல. முதலாவது அடிக்கிறது ரிலீஜியஸ் தலைவர்களாக வந்து இஸ்லாத்தில் இல்லை பொம்பளையில் வரக்கூடாதுன்ட்டு. வீரகேசரி நேயர்களுக்கு வணக்கம். நாட்டில் 9வது ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து புதியதொரு நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி மற்றும் 24 வருடங்களுக்கு பிறகு ஒரு புதிய பெண் பிரதமருடைய தலைமைத்துவத்தின் கீழ் இன்று இந்த நேர்காணலில் சந்திக்கின்றோம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் சிவில் சமூக மற்றும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளரும் பெண்ணியவாதியும் பெண்கள் செயற்பாட்டு வலையமைப்பின் ஸ்தாபக உறுப்பினர்களில் ஒருவருமான ஷ்ரீன் சரூர் அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. நிறைய காலத்துக்கு பிறகு நேரில் சந்திக்கிறோம். எஸ். ஆக ஜனாதிபதி தேர்தல் காலங்களில் நீங்கள் வந்து இந்த ஜனாதிபதி தேர்தல் சம்மந்தமாக நிறைய வோக்கலாக இருந்திருக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறீங்க. நாங்கள் இப்படி நாட்டில் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துறதுக்கு இந்த தேர்தலில் இவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று நிறைய பேசியிருந்தீங்க. இப்போ ஒரு மாற்றத்துக்கு பிறகு சந்திக்கிறோம். நீண்ட காலமாக ஆட்சிக்கு வராத ஒரு புதிய தலைமைத்துவம் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. இந்த மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க? நான் அதை ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறேன். ஆனால் பொது விளக்குமாறு நல்லா கூட்டம் என்று சொல்லுவாங்க. இப்போ இது புதுசு. இந்த நாட்களுக்குள்ள வகை பொறுப்பு கூறல் சார்ந்து இந்த அரசாங்கம் என்ன செய்யும் என்றதை பார்த்து தான் நான் சந்தோஷப்படலாம். என்று சொன்னால் நாங்கள் தொடர்ச்சியாக பல காலமாக, அதாவது எங்களுக்கு சுதந்திரம் கிடைச்ச நாளில் இருந்து 4 குடும்பங்கள் எங்களை ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இந்த ஜனாதிபதி வந்து சரியான பாமர மக்களோடு இருந்து வந்த ஒருவர். குடும்ப அரசியல் அல்ல. ஸோ முதலாக இலங்கைக்கு குடும்ப அரசியல் அல்லாத ஒரு அரசியல் வந்திருக்குது. அரசியலில் ஒரு பாரிய மாற்றமும் வந்திருக்குது. நான் அந்த அரசியல் அந்த கட்சி ஆட்சி முறை மாற்றமே ஒரு சந்தோஷமான விஷயமாக எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஆனால் மற்ற முறை போன முறைகளில் அரசியல் வெற்றியை கொண்டாடின மாதிரி இந்த முறை கொண்டாடவில்லை. அது இந்த தெரிவு செய்யப்பட்ட கட்சியில் இருக்கிற அங்கத்தவர்கள் வேண்டுகோள் விடுத்தார்கள் மக்கள்கிட்ட செலிப்ரேட் பண்ணக்கூடாது, அதாவது தோத்த போன ஆக்களை புலி பண்ணக்கூடாது, அவங்கள எந்த விதத்திலையும் அவமானப்படுத்தக்கூடாது, வன்முறைகளில் ஈடுபடக்கூடாதுண்டு. ஸோ அது என்னை பொறுத்தளவில் ஒரு சந்தோஷமான விஷயம். முதல் தரம் நான் கண்ட எல்லா எலெக்ஷனையும் பார்க்கக்குள்ள இதுதான் எனக்கு ஒரு திருப்தியான ஒரு தேர்தலாகவும் திருப்தியான ஒரு மாற்றமாகவும் எனக்கு படுது. ஆக நீங்கள் கூறியிருந்த மாதிரி அந்த திருப்திகரமான மாற்றத்தில் ஒன்றாக நிச்சயமாக 24 வருடங்களுக்கு பிறகு ஒரு பெண், அதுவும் ஒரு அரசியல் குடும்பத்தை சேராத ஒரு கற்றறிந்த சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற, அதிலும் இந்த நாட்டில் அரை பங்குக்கும் மேலதிகமான ஒரு சனத்தொகையை நிரப்பி இருக்கிற பெண்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு பிரதமர் நியமிக்கப்பட்டது நிச்சயமாக அந்த மாற்றங்கள் ஒன்றாக இருக்கும். ஆக நீண்ட காலமாக பெண் சமத்துவத்தை வலியுறுத்தி கேம்பெயின் செய்து போராடி கொண்டு வர நீங்கள் இந்த மாற்றத்தை எப்படி அணுகிறீங்க? ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் இந்த அரசியல் பொறுப்பேற்ற கட்சியில் 3 அங்கத்தவர்கள் தான் பாராளுமன்றத்தில் இருந்தார்கள். மற்றது இப்போ ஜனாதிபதியாக வந்தபடியால் இன்னொரு அங்கத்தவரை சேர்த்துக்கொள்ள தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஸோ அதுக்குள்ளே தானே அவங்க அதாவது காபந்து அரசாங்கத்தை அதுக்குள்ளே தான் அமைக்கணும். ஸோ அதில் இருந்த 3 பேரில் வெரி ஸ்மார்ட்டாக
சர்வதேசத்தோடு இன்டராக்ட் பண்ணக்கூடிய ஆள், பல சமூகங்களோட வேலை செய்த ஒருவர், அடிமட்டத்தை பற்றி நல்லா தெரிந்தவர், சிறுபான்மை சமூகங்கள் நலிவுற்றாக்களை பற்றி நல்ல தேடல் உள்ள ஒருவரைத்தான் பிரதமராக போட்டிருக்கிறாங்க. ஸோ இது நான் பார்க்க மாட்டேன், முழுமையாக பெண்கள் சார்ந்த தேடல் ஒரு கட்சிக்கு வந்துட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு ஸ்வீப் அடித்த மாதிரி தான் என்னை பொறுத்தளவில் தெரியுது. ஸோ இந்த வருகின்ற 48 நாளைக்குள்ள ஆனரபிள் ஹரிணி அமரசூரிய களத்து மட்டத்தில் அவர்கள் எடுத்துக்கொண்ட செய்த செயல்வாதங்கள், அவர் பல கூட்டங்களில் பேசின பேச்சுக்கள், இதுகளெல்லாம் எங்களுக்கு எல்லாரும் இப்போ நிலைவாதிகளாக இருக்கிற எங்களுக்கெல்லாம் சில நேரத்தில் முன்மாதிரியாக கூட இருந்திருக்குது. ஸோ அவர் கட்டாயம் ஒரு முன்மாதிரி அரசியல் ஒன்றை செய்யணும். அந்த அரசியலை அவர் செய்தார் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் தொடர்ச்சியாக இந்த நாட்டில் ஒரு பிரதமராக வர வாய்ப்பு இருக்குது என்று சொன்னால், அவரின் ஊடாக இந்த கட்சி, அதாவது இந்த புதிய என்பிபி கட்சி பல ஆசனங்களை வெல்லக்கூடிய சந்தர்ப்பம் வரும். மற்றது ஒரு தொடர்ச்சியாக ஒரு ஜனாதிபதியாக பிரதமராக இருப்பதற்கு மக்கள் மெண்டேட் கொடுக்கணும், மக்களோட வாக்குகளை பெற்று தான் அவர் வரணும். அவர் இது என்பிபி கட்சிக்குள்ளே வந்தது போனஸ் சீட்டில் இருந்து. ஸோ எனக்கு சரியான சந்தோஷம், அவங்களுக்கு இந்த ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. அதாவது என்பிபி கட்சி அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்குது, பெண்களால் இயலும் என்று காட்டுறதுக்கு. அதே மாதிரி ப்ரொஃபஸர் ஹரிணி அமரசூரியக்கு இயலும், அவங்களுக்கு செய்ய இயலும். அவங்களுக்கு கொடுத்துருக்கிற மினிஸ்ட்ரி கூட ஜஸ்டிஸ், ஹெல்த், எஜுகேஷன், அவங்க சரியான எஜுகேஷன், அதாவது இந்த நாட்டில் இருக்கிற கல்வி சார்ந்து பெரிய தேடல் உள்ள ஒருவர். கல்விக்காக பட்ஜெட் பாரிய அளவில் அலோகேட் பண்ணணுமென்று பல போராட்டங்களை நடத்தினவர்கள். ஸோ அந்த கான்டெக்ட் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அவர் முன்னின்றார் அந்த கல்விக்காக. அதில் அந்த இராணுவத்தின் பட்ஜெட்டை குறைச்சி கல்விக்காக பட்ஜெட்டை கூட்ட சொல்லி முன்னுக்கு நின்ற ஒரு ஆக்டிவிஸ்ட் அவங்க. ஸோ அந்த கான்டெக்ஸ்டில் அவங்க பாரிய மாற்றங்களை சுகாதாரத்தில், பொருளாதாரத்தில், கல்வித்துறையில் எல்லாம் மாற்றங்களை கொண்டு வரோம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாம் அவங்களுக்கு போயிருக்குது. நீதித்துறை இப்போ ரணில் விக்ரமசிங்கோட காலத்தில் கிட்டத்தட்ட 43-44 சட்டங்கள் பாஸ் பண்ணாங்க. ஸோ நாங்கள் நிறைய அடிப்படை உரிமைகளை இழந்து விட்டோம் அந்த சட்டங்களால். எங்களோட நாட்டில் யாப்பு ஆர்டிக்கல் 12 ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கிற நிறைய விஷயங்களை நாங்கள் லூஸ் பண்ணிட்டோம் இந்த சட்டங்களை பாஸ் பண்ணதால். யாப்புக்கு எதிராகவே சட்டங்கள் பாஸ் பண்ணப்பட்டு கொண்டு வந்தது. ஸோ ஆனரபிள் ஹரிணி அமரசூரியக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. இந்த குறுகிய காலத்தில் சரி நாங்கள் இழந்த உரிமைகளை மீட்டு தர்ற ஒரு ப்ரோசஸையும் அவங்க செய்ய வேண்டி இருக்கு. ஆனால் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கிற நிலையில் ஒரு காபந்து அரசாங்கத்தில் பிரதமராக இருக்கக்கூடிய ஹரிணி அமரசூரியவுக்கு நீங்கள் எதிர்பார்க்கிறது போன்ற ஒரு செயற்திறன் மிக்க அரசியலை செய்வதற்கோ, இல்லாட்டி நாங்கள் ஏற்கனவே பாஸ் பண்ணப்பட்ட சட்டங்களால் நாங்கள் இழந்த அடிப்படை உரிமைகளை மீட்டு தர்றதுக்கோ எவ்வளவு தூரத்துக்கு வலு இருக்குமென்னு நினைக்கிறீங்க? அவங்க சட்டங்களை பாராளுமன்றத்தில் போட்டு தான் பாஸ் பண்ணணும், அது நல்ல கேள்வி. ஆனால் சில மாற்றங்களை கொண்டு வரலாம் அவங்க நினைச்சேன்னு சொன்னால். பைப்லைனில் நிறைய இருக்குது, ப்ரோசஸ் இருக்குது. இப்போ அதுகளை அவங்க பின்னுக்கு தள்ளலாம். மற்றது சில முறைமை மாற்றங்களை கொண்டு வரலாம். ஒரு நல்ல உதாரணம், எங்களோட நாட்டில் ஹெல்த் எடுத்தால், சுகாதார நடவடிக்கைகள் எடுத்தால் ஒரு மாஃபியா ஃபங்க்ஷன் பண்ணுது. சரியா? இப்போ நான் கிட்டல்ல கேள்விப்பட்டது, மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு மாவட்டத்தில் இருக்க வைத்திய அதிகாரியே சொல்லியிருக்கிறார், வெளியில் போய் வாங்குங்க. ஒரு கேன்சர் பேஷண்ட் ஒரு ஆளுக்கு போடுற அந்த இன்ஜெக்ஷன் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா, 3 இன்ஜெக்ஷன். ஆனால் அது அவனோட நேமை சொல்லி ஹெல்த் மினிஸ்ட்ரியால் கலம்புக்கு அனுப்புனா அப்ரூவல் கொடுத்து அதை ஃப்ரீயாக போடுவாங்க. இப்போ இந்த 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 மாஃபியாக்களை உடைச்சி சாதாரண மக்களுக்கு இப்படியான விலை உயர்ந்த மருந்துகளையோ குளிசைகளையோ வாங்க தேவையில்லாத ஒரு முறையை கொண்டு வரலாம். அதே மாதிரி சட்டங்கள் உருவாக்கி இருக்கிறாங்க, அதை அமுல்படுத்தாமல் தடுக்கலாம். பிடிஏ ரைட், இப்போ ஏடிஏ பைப்லைனில் தான் இருக்குது, பிடிஏக்கு மொரட்டோரியம் இருக்குது. ஸ்ரீலங்கன் அரசாங்கம் அக்ரி பண்ணி இருக்குது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பாவிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜிஎஸ்பி ப்ளஸுக்கா. இப்போ இந்த 50 நாட்களுக்குள்ள அவங்க யாரையுமே பிடிஏ பாவிச்சு அரெஸ்ட் பண்ணக்கூடாது, ஐசிசிபிஆரை பாவிக்கக்கூடாது, ஆன்லைன் சேஃப்டி பில்லை பாவிக்கக்கூடாது. சரியா? அவங்களோட தேவைக்காக அவங்களும் பாவிக்க வெளிக்கிட்டாங்கன்னு சொன்னால் அது பாரிய பிரச்சனையை கொண்டு வந்து முடியும். ஸோ அப்படின்னா அவங்களும் கடந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து அவங்க கொண்ட சப்ரசிவ் லாஸ், அதாவது மனித உரிமைகளை பறிக்கின்ற லோவை தாங்களும் பாவிச்சாங்கன்னு சொன்னால் அது பிரச்சனையான விஷயமாக முடியும். அடுத்ததாக இந்த பிரதமர் ஹரிணி அமரசூரியோட நியமனத்தை
நீங்கள் வர்ணிக்கிற போது ஒரு அதிர்ஷ்ட லாப சீட்டு அடித்த மாதிரி அப்படின்னு சொன்னீங்க. நாங்கள் ஒரு நடக்காத விஷயம் திடீரென்று நடக்கிற போது தான் நாங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். ஏன் உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம், இலங்கையில் இது சாத்தியமே இல்லை அப்படின்ற ஒரு தீர்மானமான ஒரு முடிவில் இருக்கிறீங்களா? இப்போ இலங்கையில் குடும்ப அரசியல் தான், ஈவன் ஆம்பளையில் கூட குடும்ப அரசியல் தான் நிறைய செய்தது. அந்த கான்டெக்ஸ்டில் நாங்கள் முதலாவது பிரதமரை உலகு கொடுத்தது, ஜனாதிபதி கொடுத்ததுலாம் நாங்கள் கதைக்கிறது. பட் அவங்க எல்லாம் குடும்ப அரசியலில் வந்தது. ஸோ இது இலங்கையில் மாத்திரமில்லை, சவுத் ஏஷியன் கான்டெக்ஸ்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியலுக்கு வார பெண்கள் குடும்ப பின்னணியோடு தான் வாருது. ஸோ ஹரிணி அமரசூரியா ஒரு ஜேவிபியிட ஒரு போனஸ் சீட்டில் வந்து சரியா அந்த சீட்டில் இருந்து இன்றைக்கு பிரதமராக வந்துட்டாருன்னு சொன்னால் அது ஒரு என்னை பொறுத்தளவு ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். சரியா? ஸோ அது நான் எதிர்பார்க்கவே இல்லை. முதலாவது இப்படி ஒரு ஆட்சி மாற்றம் வருமானு கூட நான் எதிர்பார்க்கவில்லை. ஸோ நாங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டிருந்தாலும் நான் நினச்சேன்னா இது திருப்பி அப்படி தான் நடந்துட்டு இருக்கும், பழைய ஆட்கள் தான் தொடர்ந்து ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்லி. ஸோ அதால் தான் நான் சொன்னேன்னா இது எனக்கு சரியான ஒரு இன்பமான அதிர்ச்சி ஒன்று. ஸோ பட் ஹரிணி அமரசூரியோட அரசியல் பிரவேசமே எங்களுக்கு சரியான சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ அவர் ஒரு நல்ல ப்ரொஃபஸர், நல்ல படிப்பிக்கிற ஒரு ஆள், யூனிவர்சிட்டியில் படிப்பிக்கிற ஒரு ஆள். அதை விட்டு போட்டு அரசியலுக்குள்ள போக்குலையும் அவருக்கும் நிறைய தர்ம சங்கடங்கள் இருந்திருக்கும். இந்த கரியரை விட்டு போட்டு தான் போக வேண்டி வரும் ஒரு அரசியலுக்குள்ளே. அப்போ நான் எங்களோட நாட்டில் இதுக்கு முந்தி இருந்த அரசியல் எப்படியான அரசியல்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த கான்டெக்ஸ்டில் ஒரு நல்ல கல்விமானாக இருக்கிற பெண் ஒருவர் அதெல்லாம் விட்டு போட்டு நான் அந்த அரசியலுக்குள்ளே போய் குப்பை கிண்ட போகிறேன்னு போனதே பெரிய காரியம். அதில் இருந்து எழும்பி குப்பையெல்லாம் கிண்டி எழும்பி நான் இப்போ அந்த குப்பை எல்லாத்தையும் அழிச்சிட்டு புதுசாக நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் தரேன், நீங்கள் எல்லாரும் அரசியலுக்கு வாங்கன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. ஸோ ஹரிணி அமரசூரியோட அரசியல் பிரவேசம் சாதாரண பெண்கள், நிறைய பெண்களுக்கு ஆசை அரசியலில் வாரத்துக்கு, ஆனால் அவர்கள் வாரது இல்லை என்று சொன்னால் கூடுதலாக ஆணாதிக்க அரசியல் செய்கிறபடியால். மற்றது அரசியல் ஒரு சாக்கடை, எல்லாரும் அப்படி தான் சொல்கிறது, பெண்கள் எல்லாரும் வன்முறை நிறைந்தது, ஊழல் நிறைந்தது. ஸோ அப்படியான ஒரு சாக்கடையில் இருந்து இவர்கள் வெளியால் வர. ஸோ இன்ட்ரெஸ்டிங், ஃபர்ஸ்ட் ஹரிணி அமரசூரியாவுக்கு மைக்கை பிடிச்ச போது எலெக்ஷன் வின் பண்ண பிறகு எலெக்ஷன் கமிஷனில் வச்சு எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஒரு நாட்டை வங்குரோத்தாக்கி என்று சொன்னாங்க. அதே ஒரு ஸ்மார்ட் வே ஆஃப் டாக்கிங்காக ஒரு அப்படியான பெண்கள் நிறைய பேர் எங்கிட்ட இருக்கிறாங்க. ஆனால் அவங்க யாரும் அரசியலுக்கு வாரதில்லை, என்ன குடும்ப பின்னணி வேணும், அரசியல் சரியில்லைன்னு இதை எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சு கொண்டு இவங்க வந்திருக்கிறாங்க. இவங்க வந்த இவங்களோட பிரவேசம் அரசியலில் வந்த பிரவேசம், என்னோட வேலை செய்கிற களத்து மட்டும் இருக்கிற பெண்கள் நாங்கள் அரசியலுக்கே வரமாட்டோம், ஐயோ விட்டுருங்க ஓடின எல்லாரும் இப்போ 2-3 நாளாக கால் பண்ணி எனக்கு நாங்கள் அரசியலுக்கு வரப்போகிறோம், இந்த பார்லிமெண்ட் அரசியலுக்கு நாங்கள் போகிறோம், எங்களுக்கு 50% நாமினேஷன் எடுத்து தாங்க, கோட்டா கூட கேட்குறாங்க, இல்லை நாமினேஷன் எடுத்து தாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதுவே எனக்கு சரியான ஒரு அதிர்ச்சியாக சந்தோஷமான விஷயமாக இருக்குது. ஆக இந்த பெண்களோட பிரதிநிதித்துவம் அரசியல் எவ்வளவு முன்னேற்றம் அப்படின்னு கதைக்கிறதுக்கு முதல் பிரதமர் ஹரிணி அமரசூரியோட நியமனத்தை தொடர்ந்து நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு வேட்பாளராக போட்டியிட்ட திலித் ஜெயவீர வெளியிட்டிருந்த கருத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குறிப்பாக இந்த பெண்கள் தலைமைத்துவத்துக்கு வரவிட மாட்டினோம், அப்படி வரவிட்டாலும் அவர்கள் சார்ந்து ஏதாவது ஒரு குறைகளை முன்வைப்பினோம். ஆனால் ஒரு பெண் அவருடைய திறமை சார்ந்தோ அவருடைய செயற்பாடுகள் சார்ந்தோ குறை சொல்ல முடியாத இடத்துல அடுத்து அவருடைய குடும்பத்தை இழுக்கிறதுக்கு பார்ப்பினோம். ஸோ திலித் ஜெயவீர வெளியிட்டிருந்த கருத்து ஹரிணி அமரசூரிய குடும்ப கட்டமைப்பில், இலங்கையிட குடும்ப கட்டமைப்பில் நம்பிக்கை இல்லாத ஒருவராக இருக்கிறார் என்றவாறான ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். ஒரு பெண் திருமணம் செய்கிறதுன்றதும் திருமணம் செய்யாமல் வாழ்றதுன்றதும் அவர்களுடைய உரிமை. ஆக இந்த தலைமைத்துவத்துக்கு பெண்கள் வருகிற போது இவ்வாறான விமர்சனங்களை முன்வச்சு அவர்களை முடக்கிறதுக்கோ உளவியல் ரீதியில் அவர்களை உடைக்கிறதுக்கோ எடுக்கப்படுற முயற்சிகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ இதுவும் ஒரு காரணம் நான் சொன்னது. ஏன்னா பெண்கள் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்கிறது, சிவில் சமூகத்தில் நியாயமாக அடிமட்டத்தில் வேலை செய்கிற பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பயம், இப்போ நம்ம வெளியால் அரசியலுக்கு வந்தால் இருக்கிற நல்ல பேரும் கெட்டு போயிருமோ தெரியாதுன்னு சொல்லி. ஏன்னால் முதலாவது அவங்க செய்கிறது பெண்களது குடும்பம் சார்ந்தும் தனிப்பட்ட எங்களோட உடம்பு சார்ந்து
தான் அவங்க அரசியலில் அடிக்க தொடங்குவாங்க சரியா. ஸோ அதில் நாங்கள் சொல்கிறது அதை கேரக்டர் அசசினேஷன் சொல்லி. ஸோ இப்போ கூட எங்களை புடம் போட்டு பார்ப்பாங்க. நாங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிறோமா, டிவோர்ஸ் பண்ணி இருக்கிறோமா, பிள்ளைக்குதா, எப்படி நாங்கள் சின்ன வயசில் எப்படி நாங்கள் உடுப்பு உடுத்துனோம், இப்போ எப்படி உடுப்பு உடுத்துகிறோம், இப்படியான பல விமர்சனங்கள் வரும். இப்போ நாங்கள் சிவில் சமூக செயற்பாடெல்லாம் இருக்கும்போதே முஸ்லீம் சமூகத்துலேருந்து எனக்கு சொல்கிறது, நீங்கள் ஒரு முஸ்லீமா, நான் சொல்கிற விஷயத்த அவங்க கேட்குறேல, நீ தலையை கவ பண்ணல, அது மட்டும்தானே. ஏன்னா அவங்க பெண்களது உடம்பைத்தான் பார்க்குறார்களோட பெண்களுக்கும் தலையில் மூளை இருக்குது. அவங்க சொல்கிற விஷயத்தில் சில விஷயங்களை நாங்கள் நன்றதாக எடுத்துக்கொள்ளணும், அவங்கள பார்த்து எடை போடக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இந்த நாட்டில் இல்லை. ஸோ அதால் அரசியலுக்கு வார பெண்களுக்கு முதலாவது அடி எங்களை உடம்பு சார்ந்து இல்லாட்டி எங்களை ப்ரைவேட் லைஃப் சார்ந்து தான் இருக்கிறது. ஸோ அந்த கான்டெக்ட்ஸில் நிறைய பெண்களுக்கு சரியான பயம். இப்போ சோஷியல் மீடியா படு மோசமாக இப்போ டாக் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பெண் அரசியலுக்கு வாரன்னு சொன்னால் அந்த பெண்ணை உருவத்தை எடுத்து அவங்களோட உடுப்பெல்லாம் எடுத்து போட்டு பிக்கினி அல்லாட்டி இந்த ஸ்விம் சூட் என்னத்தையாவது போட்டு அரைகுறையாக உடுப்பு போட்டேன்னு சொல்லி போட்ட உடனே இப்போ சில பெண்கள் அதை பெருசாக எடுக்க மாட்டாங்க. பட் சில பெண்கள் அது சரியான மனத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். மற்ற சுற்றி வர இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற ஆக்கள் சொல்லுவாங்க, இது என்னடாப்பா இப்போ அரசியலுக்கு போனோன்னு இப்படி பிரச்சனை எல்லாம் வருது, நீ வீட்டில் இருன்னு சொல்லி வச்சுடுவாங்க. இப்போ நாங்கள் ஒரு பேட்ரியாக்கள் குடும்பத்தில் ஒரு 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 பேட்ரியாக்கள் சமூகத்தில் குடும்பத்தில் ஆனர் குடும்பத்தில் கௌரவத்தை காப்பாற்றுற ஒருவர்களாக தன்னை எங்களை வச்சுருக்குறாங்க. இப்போ அந்த கௌரவத்தை தான் குறைச்சோடனே குடும்பத்தில் இருக்கிற ஆக்கள்லாம் வந்து அடிப்பாங்க. ஸோ ஹரிணி அமரசூரியை பொறுத்தவரை ஒரு குடும்பமே இல்லைன்னு சொன்னோடனே இப்போ சுற்றி வர இருக்கிற ஆக்களுக்கு பெரிய கொஸ்டின், அப்போ எங்கே போய் இவங்களை அடிக்கிறதுன்னு சொல்லி சரியா. ஸோ இப்போ அந்த கான்டெக்ட்ஸில் தான் இப்போ அவங்க குடும்பம் இல்லைன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்திருக்கு எல்லாருக்கும். ஸோ என்னை பொறுத்தளவில் குடும்ப அரசியலில் இருந்து நாட்டை வங்குறதுக்கு கொடுத்தது ஏன் களவெடுத்து தங்களோட அடுத்த சமூகத்துக்கு வாரிசுக்கு சொத்து சேர்த்தாங்க எல்லா அரசியல்வாதியும். ஸோ அட்லீஸ்ட் ஹரிணி அமரசூரிக்கு ஒரு வாரிசும் இல்லாதபடியால் அவங்க வாரிசுக்கு சொத்து சேர்க்க மாட்டாங்களாவது யோசிக்க மாட்டேங்கிறாங்க ரைட். ஸோ இந்த வாரிசு அரசியலும் இந்த பேட்ரியாக்கியில் ஒரு பகுதி, அதாவது பெண்கள் கட்டாயம் வாரிசு கொடுக்கணுமெண்டு. இப்போ இந்த வாரிசு கொடுக்கலன்னு சொன்னால் இப்போ குடும்பத்தை பற்றி கதைக்கிறேன், என் பிள்ளை பெறையிலன்னு கேட்பாங்க ரைட். ஸோ அதெல்லாம் பெரிய பிரச்சனை அவங்களுக்கு எல்லாருக்கும். ஸோ அந்த கான்டெக்ட்ஸில் பெண்களே அந்த குடும்பங்களோட அடக்கி ஒரு கால்கட்டு போட்டு அதுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும், நீங்கள் அப்படி இருந்தால் தான் நல்ல பெண்கள் புடம் போடுறது கூட நிறைய பெண்களுக்கு அரசியலில் வராமல் இருக்கிறதுக்கு தடை விதித்தல் தான் அது. ஸோ ஹரிணி அமரசூரியோட நிலையில் இது சரி வராது. திலீப் ஜாவீர என்ன சத்தம் போட்டாலும் இந்த மாயை இவங்க செய்கிற இந்த அட்டாக், இந்த அவவை நோக்கி தொடுக்கிற அம்புக்கணைகள் திருப்பி அவரை நோக்கி தான் வரப்போகுது, வந்து கொண்டு இருக்குது. ஆக இந்த ஒரு பின்னணியில் பெண்களோட அரசியல் பிரவேசம், பெண்கள் வந்து பெண் சமூகத்தை அரசியலில் பிரதிநிதித்துவப்படுத்துறது ஏன் அவசியம்? ஸோ 52% இந்த நாட்டோட பாப்புலேஷன் பொம்பளை, 56% வாக்களிக்கிற மக்கள் பெண்கள். பெண்களும் ஆண்களும் உடல் ரீதியாக நாங்கள் வித்தியாசம், எங்களோட தேவைகள் வித்தியாசம் ரைட், உணர்வு ரீதியாக நாங்கள் வித்தியாசம் சரியா. ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் பெண்கள் சார்ந்து நிறைய விஷயங்களை பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும், ஆண்களுக்கு தெரியாது. ஈவன் ஆண்கள் சார்ந்து பெண்களுக்கு நிறைய படித்து கொள்வார்கள், ஆனால் ஆண்கள் பெண்களை பற்றி தெரிந்து கொள்வது மிக அரிது சரியா. ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் பெண்களுக்கு ஒரு பொருளாதார சிக்கல் வந்தால், ஒரு சட்டத்தை பிள்ளையாக பாஸ் பண்ணினால், அந்த பெண்கள் சார்ந்து பாரிய குற்றங்கள் இழைக்கப்பட்டால், யுத்த நேரத்தில் நடந்த குற்றங்கள், இப்போ இப்படியான விஷயங்களில் தேடல் இருப்பவர்கள் நாங்கள். அப்போ எங்கள்கிட்ட கருத்து கேட்காமல் ஒரு நாட்டை நீங்கள் ரன் பண்ணுறீங்க ஆம்பளையில் தனியன்னு சொன்னால், இப்போ ஒரு ஜனநாயகத்தை நீங்கள் ஒரு பறவையாக பார்த்தால் அதுக்கு 2 விங் இருக்குது, அதில் ஒரு விங்கை உடைச்சி போட்டு ஒரு விங்கோடு அது பறக்குதுன்னு சொன்னால் அது முழுமையான ஜனநாயகம் இல்லை. ஸோ ஜனநாயகம் முழுமை பெறணும் என்று சொன்னால் பெண்கள் அரசியலில் வரணும். நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்களுக்கெல்லாம் தெரியும், வீட்டில் அரசியல் செய்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ பொருளாதார கஷ்ட காலத்தில், கோவிட் காலத்தில், அப்பா வீட்டில் வெளியால் போய் உழைக்காமல் இருந்த நேரத்தில், பொருளாதார கஷ்டத்தில் ஜொப் எல்லாம் இழந்து ஆம்பளையில் இருந்த நேரம், குடும்பத்தை கட்டி காத்தது பெண்கள் ரைட். அப்பா 1000 ரூபா கொண்டு வந்து கொடுத்தாலும் சாப்பாடு உங்களுக்கு கிடைக்கும், 100 ரூபா கொண்டு வந்து கொடுத்தாலும் கிடைக்கும். பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு வீட்டில் பெண்கள். பாராளுமன்றத்தில் என்ன நடக்குது? 2 விஷயம், ஒன்று சட்டம் இயக்குறது, மற்றது பட்ஜெட். இது 2 நாங்கள் தான் வீட்டில் செய்கிறோம். ஸோ வீடு தான் சமூகம், சமூகம் தான் நாடு.
ஸோ இதை அங்கே செய்கிற நாங்கள் ஏன் பாராளுமன்றத்தில் செய்ய இயலாதுன்னு எனக்கு நவலங்கில்லை. ஸோ இது என்னென்னா பயம், நாங்கள் சரியாக சேர்ந்துடுறோம். ஹரிணி அமரசூரிய சொன்ன மாதிரி எங்களுக்கு வங்குரோத்தாக்கி பழக்கம் இல்லை, வளர்த்துத்தான் பழக்கம். ஸோ இந்த வங்குரோத்து செய்யாமல் களவெடுக்காமல் நேர்மையான அரசியல் செய்கிறதுக்கும் நாட்டை சரியான முறையில் நடத்துறதுக்கும் பெண்களோட பங்களிப்பு மிக முக்கியம் என்று சொன்னால், இந்த பொருளாதார கஷ்டத்தில் கூட தூக்கி இந்த பொருளாதார கஷ்டத்துலேருந்து இன்றைக்கு இப்போ நீங்கள் என்ன ஷூட் பண்ணுறீங்க, இந்த எலக்ட்ரிசிட்டி இருக்குது, நாம் இப்படி கதைச்சிட்டு இருக்கிறோம்ன்ற காரணம்னா $. வந்தது யாரு கொண்டு வந்தது? நாங்கள் விமானத்தில் ஏற்றி எங்களோட பொம்பளையில் அனுப்பினோம். எங்கே மிடில் ஈஸ்ட்டுக்கெல்லாம் அனுப்பினோம். விற்று நாங்கள் எங்களோட பெண்களை விற்று தான் $. எடுத்து செய்யணும். அதே மாதிரி இந்த மலையக மக்களை ரத்தத்தை உறிஞ்சிட மாதிரி நாங்கள் உறிஞ்சி எடுத்து அவங்களோட தொழில் வேர்வையைத்தான் நாங்கள் $. எடுத்து நாங்கள் இப்போ பொருளாதாரத்தை கட்டியமைக்கிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் கார்மெண்ட் ஃபேக்ட்ரியில் சரியா பகலாக வேலை செஞ்சது. கோவிட் டைமில் கூட பகலாக வேலை செஞ்சு தான் $. வந்தது. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தேவை. உங்களுக்கு தேவையான வருமானத்துக்கு பெண்கள் தேவை. ஆனால் தீர்மானம் எடுக்கிறதுக்கு மட்டும் பெண்கள் தேவையில்லைன்னு சொல்கிறது பாரிய பிரச்சனையான விஷயமா நான் பார்க்குறேன். ஆக இந்த பெண்களோட பங்கேற்புன்றது இவ்வளவு அவசியமாக இருக்கிற பட்சத்திலையும் இப்போ நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட போட்டியிடுறதுக்கு, அதாவது வேட்புமனுக்களை தாக்கல் செய்த 39 பேரில் ஒரு பெண் வேட்பாளர் கூட இல்லை. ஆக பெண்கள் அரசியலில் பங்கேற்கிறதுக்கு இன்னுமே நீங்கள் சொன்ன மாதிரியான பல காரணங்களால் பின்னிக்கணும். இப்போ பெண்கள் மீது தொடுக்கப்படுற இந்த கேரக்டர் அசாசினேஷன், அவர்களை கொச்சைப்படுத்தி வெளியிடப்படுற கருத்துக்கள், இவற்றுக்கு அப்பால் வேறு என்னென்ன காரணங்கள் பெண்கள் அரசியலுக்குள்ளே பிரவேசிக்கிறதுல தடை ஏற்படுத்துது? ஸோ பொருளாதார காரணங்கள் நிறைய இருக்கு. என்றால் நாங்கள் பாரம்பரியமாக எங்களோட சமூகம் பெண்களை பொருளாதாரத்தில் வளர்க்குற இல்லை, அவங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தை தேடிக்கொள்கிற ஸ்கில் கொடுக்கறது இல்லை. ஆண்கள் தான் பொருளாதாரத்தை பார்க்கணும், அதுவும் அவங்களுக்கு ஒரு பேர்டன், ஆண்களுக்கு ஒரு பேர்டன். உழைக்கலைன்னு சொன்னால் ஆண்களை நாங்கள் இழிவுபடுத்துவோம், ரைட்? பெண்கள் உழைச்சா இழிவுபடுத்துவோம். ஸோ சமூகம் ஆண்களையும் பெண்களையும் ரெண்டாக பிரித்து வச்சுக்கு நீங்கள் இந்த வேலை செய்யணும், நீங்கள் அந்த வேலை செய்யணும். இப்போ இது ரெண்டையும் யாரும் தூக்கி மாற்றி செய்தன்னு சொன்னால் சமூகத்துக்கு பெரிய பிரச்சனை. இது இயற்கையாக வந்ததில்லை, நாங்கள் சமூகத்தால் உருவாக்குனது, ரைட்? ஸோ அந்த கான்டெக்ஸ்டில் பெண்களுக்கு பாரிய அளவில் பொருளாதார வசதிகள் இல்லாதபடியால் அவர்கள் உங்களுக்கு தெரியும், இந்த எலெக்ஷனில் சரியான செலவு எந்த முறை தான் இந்த கேம்பெயின் ஃபைனான்ஸ் கண்ட்ரோல் ஒன்று வந்துட்டு. ஆனால் எனக்கு தெரியும் பல சகோதரிகள் அரசியலில் வந்து போட்டு தங்களோட சொந்த வீட்டு வளவுகளை அடமானம் வச்சு காசு எடுத்து அதுக்கு கேம்பெயின் பண்ணி போட்டு கடைசி அரசியலுக்கு வராமல் கடனாளியாக நிச்சு கண்ணை கசக்கி கொண்டு நிற்கிறார்கள். மற்றது அரசியல் கட்சிகளும் பெண்களுக்கு ஃபைனான்ஸை சரியாக அலோகேட் பண்ணுறதில்ல. ஆம்பளைகளுக்கு 10 லட்சம் கொடுத்தா பொம்பளைக்கு ஒரு 5 லட்சம் தான் கொடுக்குறது கேம்பெயின் பண்ணுறதுக்கு. அப்போ இப்போ இந்த கான்டெக்ஸ்டில் பெண்கள் சரியான பாராபட்சத்துக்கு உட்படுத்தப்படுறாங்க ஃபைனான்ஷியல் ரீதியாக. மற்றது சப்போர்ட், அதாவது குடும்பம், ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள்ட்ட இருந்து கிடைக்கிற சப்போர்ட்டும் சரியான குறைவு. பெண்கள் அரசியலில் பங்களிப்பு செய்ய முன்வர்றார்கள்னா விக்டிமாக இருந்தால் கொடுக்குறாங்க. இப்போ நல்ல உதாரணம் நான் சொல்லுவேன், தமிழ் அரசியலை வைத்துக்கொண்டு நான் சொல்கிறேன். இப்போ இந்த பொது வேட்பாளர் ஒன்றை போட்டாங்க. நம்மகிட்ட கேட்டது, ஏன் அம்மாமாரில் ஒரு ஆளை பொது வேட்பாளராக போட இல்லாதன்ட்டு. இப்போ காணாமல் ஆக்கப்பட்டவர்களை தேடி கிட்டத்தட்ட 3 வருஷமாக ரோட்டில் நிற்கிறாங்க. நிறைய தமிழ் அரசியல்வாதிகள் அவங்கள வச்சு தான் ஓட்டு கேட்குறாங்க, அவங்கள வச்சு தான் அரசியல் செய்கிறாங்க. அப்போ ஏன் ஒரு தமிழ் அம்மாவை அரசியலில் கொண்டு வர இயலாது? ஏன் அவங்கள பொது வேட்பாளராக போட்டிருக்க இயலாது? அவங்களுக்கு காஸ் ஒன்று இருக்குது. அவங்களோட காஸ் என்ன? எங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும், ரைட்? அதே ஒன்றை வச்சு நாங்கள் போட்டிருக்கலாம். அப்போ காசு பண்ணுறாங்க. ஆண்கள் ஆணாதிக்க அரசியல் செய்கிறதுக்கும், இனவாத அரசியல் செய்கிறதுக்கும், அடிபுடி படுறதுக்கும், மதவாத அரசியல் செய்கிறதுக்கும். ஸோ மதங்கள், முஸ்லீம் சமூகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மதவாதிகள் கடைசி மட்டும் முஸ்லீம் பெண்களை அரசியலில் போட மாட்டாங்க, ரைட்? அது இஸ்லாத்துக்கே முரண்பானது. ஏன்னா இஸ்லாத்தில் 2 விஷயம் இருக்குது, குரான் இருக்குது, ஹதீஸ் இருக்குது. ஆக கூட ஹதீஸை சொன்ன மனப்பாடம் செய்தது ஆயிஷா நாயகி. அவங்க தான் செஞ்சுருக்கிறாங்க. முகமது நபி தண்ட மனைவிமாரே யுத்தம் செய்கிறதுக்கு அனுப்பியிருக்கிறாங்க, ரைட்? ஸோ அந்த கான்டெக்ஸ்டில் அப்போ ஹதீஸ், நீங்கள் சொல்கிற ஹதீஸே ஒரு பொம்பளையோட வாயிலேருந்து வந்துச்சுன்னு சொன்னால் ஏன் நாங்கள் அரசியல் செய்யக்கூடாதுன்னு தெரியல. முதலாவது அடிக்கிறது ரிலீஜியஸ் தலைவர்களாக இஸ்லாத்தில் இல்லை, பொம்பளையில் வரக்கூடாதுண்டு. ஸோ இது இன்னொரு விதத்தால் மதவாதம், இனவாதத்தால் ஆணாதிக்கம் பூந்து விளையாடுது எங்களுக்குள்ள. மற்றது எங்களை வளர்த்த விதம்.
சின்ன வயசுல இருந்து பெண்களை வளர்க்குற விதம், அதாவது நாங்கள் யாருமே ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு பொம்பளைகிட்ட கேட்குறேன், நான் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட், விமன்ஸ் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட், சோஷியல் ஆக்டிவிஸ்ட், ஆனால் இவங்க எல்லாம் அரசியல் செய்தவர்கள். நான் அரசியல்வாதிட்டு போடுங்க பிள்ளைகளான்னு சொன்னால், இல்லை நாங்கள் இப்போ அரசியல்வாதி இல்லை தானே, அரசியலேருந்து வந்துட்டோம், ஃபார்மர் கவுன்சில் மெம்பர்னா ஒருத்தரும் கூட நான் பொலிட்டீஷியன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்று சொன்னால் எங்களை யாரையுமே அரசியலில் நீங்கள் வரலாம், அது நல்ல விஷயம், நீ டாக்டராக வரலாம், நர்ஸாக வரலாம், டீச்சராக வரலாம்னு சொன்ன மாதிரி ஒரு நாளும் ஒருத்தரும் எங்களை அரசியல்வாதி என்று பார்த்தில்லை. ஸோ அந்த கான்டெக்ஸ்டில் நாங்களும் ஏதோ ஒரு விதத்தில் அரசியலுக்கு போகிறேன்னு சொன்னால் ஏதோ வள்ளு கட்டாயமாக இழுத்துக்கொண்டே போடணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் இது போகிறதால பாரிய பிரச்சனைகள் வரும்னு நாங்களும் இமேஜின் பண்ணி கொண்டிருக்கிறோம். பொம்பளைகளுக்கு சூட் ஆகாத வேலைன்னு சொல்லி கூட நாங்கள் யோசிச்சு வச்சிருக்கிறோம். ஸோ அதையும் நாங்கள் களையணும், எங்களோட ஆட்டிடியூட். ஆக இப்படி நிறைய தடைகள் இருக்கிற ஒரு பின்னணியில் உண்மையிலேயே பார்க்க போனோம் என்று சொன்னால், இப்போ ஒரு காலகட்டத்தில் இப்போ நாங்கள் 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிறோம், ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் வீட்டு வேலைகள் தான் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்றளவில் இந்த நிலை மாறி பெண்களுமே வந்து வீட்டு வேலையும் பார்க்கணும், வேலையும் செய்யணும். அதே மாதிரி ஆண்களும் அதற்கு எவ்வளவோ தூரம் அனுசரணையாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் இந்த நேர்காணலில் கேமராவுக்கு முன்னால் உட்காந்துருக்கிற நாங்கள் 2 பேரும் பெண்கள் என்றா கூட பின்னால் உட்காந்துருக்கிற இருவருமே ஆண்கள் தான். ஆக நாங்கள் வந்து இப்படியான ஒரு சமூக கட்டமைப்பில் இருக்கிற போது நாங்கள் பெண்கள் அதில் எவ்வளவு தூரத்துக்கு முன்வாரமோ அதே அளவுக்கு நாங்கள் வந்து ஆண்களுக்கு அந்த புரிதலை கொடுத்து அவையோட அனுசரணையும் பெற்றுக்கொண்டு தான் இதில் வர முடியும். ஏன்னா எல்லா துறைகளுமே அப்படித்தான் இயங்குது. ஸோ அந்த அரசியலில் ஆண்களுடைய அனுசரணையோடு கட்சிகளை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய ஆண் அரசியல்வாதிகளோட துணையோடு இந்த பெண்களை அரசியலுக்குள்ளே கூட்டி கொண்டு வரதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான செயற்திட்டங்களை முன்னெடுக்கிறீங்க? ஸோ ஆணாதிக்க கட்சிகள், இலங்கையில் இருக்கிற எல்லா கட்சிகளும் ஆணாதிக்க கட்சி. இந்த சென்ட்ரல் பியூரோ, பொலிட் பியூரோ, தீர்மானம் எடுக்கிற மட்டம்னு சொல்லுவாங்க, அதிலெல்லாம் ஒன்றுமே பொம்பளையில் இருக்க மாட்டாங்க. இல்லாட்டி டோக்கனிஸ்டிக்காக பேருக்கு 1-2 பேரை போடுவாங்க. இப்போ அண்மையில் நான் கொஞ்சம் விமன் பொலிட்டீஷியன்ஸோட கதைச்சேன், என்னப்பா செய்கிறது, கட்டமைப்பு ரீதியாக மாற்றத்தை கொண்டு வரேன்னு சொன்னால் 2 இஷ்யூஸ். ஒன்று, நாங்கள் தனியாக பொம்பளை கட்சி தொடங்குறதா, அது எங்களோட நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை. ஸோ இருக்கிற கட்சியில் எப்படி பெண்களை தீர்மானம் எடுக்கிற மட்டத்துக்கு கொண்டு வரது, இல்லாட்டி டிஸ்ட்ரிக்ட் பேஸ்ட் ஆர்கனைசர்ஸா, இல்லாட்டி ஸ்போக்ஸ் உமனா, கட்சிக்கு இதுவரைக்கும் ஒரு கட்சிக்கு கூட ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்கிறது, அந்த பேச்சு வெளிக்கொண்டு வர்ற ஒரு ஆளாக இதுவரைக்கும் ஒரு கட்சியும் ஒரு பெண்ணையும் நியமிக்கவில்லை. எக்ஸப்ட் நான் நினைக்கிறேன் உமா சந்திர பிரபாவை தவிர மிச்சம் எல்லாருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ அப்போ அதில் நாங்கள் என்னத்தை எதிர்பார்க்குறோம்னு சொன்னால், அரசியல் கட்சிகள் வந்து இந்த ஆணாதிக்க முறைமையிலிருந்து வெளியில் வரணும். ஆனால் அவங்க இந்த பேருக்கு பொம்பளையில் சும்மா சாக்கு போக்குக்கு பொம்பளையில் போடுறது. இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுது, சரியாக இந்த பொலிட் பியூரோ ஹைகமாண்ட் மீட்டிங்கெல்லாம் வைக்கிறது ராவில் 6 மணிக்கு பிறகு. இப்போ சில பொம்பளைகள் ஃபீல் பண்ணுறாங்க, இந்த 6 மணிக்கு பிறகு 12 மணி 1 மணி மட்டும் சாமஞ்சாமமாக அந்த மீட்டிங் வைக்கிறதுக்கு ஒரு காரணம் பெண்கள் வரக்கூடாதுன்றதுக்காக. நாங்கள் வரக்கூடாதுன்றதுக்காகவே மீட்டிங்க்கு அவங்க மீட்டிங் போடுறாங்க மிஸ், அப்படி தான் சொல்கிறாங்க. சரியா? ஸோ இந்த கான்டெக்ஸ்டில் அவங்க சரியாக கஷ்டப்படுறாங்க. அதோட மற்ற பார்ட்டியிலிருந்து இந்த பெண்களுக்கு ஒரு விதத்தில் பாலியல் ரீதியான தாக்கம் இருந்தாலும் அதை ஒப்போசிஷன் பார்ட்டி என்றபடியால் சண்டை பிடிச்சி சில நேரத்தில் கேட்கலாம். தங்கட பார்ட்டிக்குள்ளேயே ஆண்கள் பெண்களை அட்டாக் பண்ணும்போது பார்ட்டி லீடரோ பார்ட்டியில் இருக்கிற பெரியவர்களோ கேட்கறது இல்லை. அப்போ பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தும் போது நான் பின்னோக்கி போனேன்னு சொன்னால், பழைய பாராளுமன்ற அரசியல் தேர்தல் நடக்கும்போது நிறைய பெண்கள் சொன்னது, சீட்டு தாரத்துக்கு மிஸ் எங்கள்கிட்ட பாலியல் லஞ்சம் கேட்டாங்க. ரைட்? ஸோ அந்த அளவுக்கு கேவலமான அரசியல் கட்சிகளை வைத்துக்கொண்டு நீங்கள் பெண்களுக்கு சீட்டு கொடுக்கணும்னு சொன்னால் அந்த பெண்கள்கிட்ட பாலியல் லஞ்சம் கோர்றீங்கன்னு சொன்னால் இப்படி கீழ்த்தரமாக இருக்கிற ஒரு அரசியலில் ரொம்ப கஷ்டம் அந்த ஆண்களோட என்கேஜ் பண்ணுறது. ரைட்? ஸோ அதால் பெண்கள் சரியாக பயப்படுறாங்க, போயிட்டு கதைக்கிறதுக்கு 4-5 பேரை துணைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ எப்படி இந்த அரசியல் மாற்றம் வரணும்னு சொன்னால், என்னை பொறுத்தளவில் யங்கர் ஜெனரேஷன், நான் இப்போ கண்டிருக்கிறேன் யூத் யங்கர் ஜெனரேஷன் ஆண்கள் வித்தியாசமாக சிந்திக்கிறாங்க.
ரைட். ஒரு அளவுக்கு சோஷியல் மீடியா பரந்த அளவில் அவர்கள் சில விஷயங்களை பார்த்து மீ டூ கேம்பெயின் எல்லாம் சர்வதேச ரீதியாக பார்த்து அவர்களுக்கு ஓரளவுக்கு விளங்குது பெண்களுக்கு எப்படி நியாயமான பிரச்சனை வருது. இப்போ திலீப் ஜெயவீர ஹரிணியை அடிக்கும்போது நான் பார்க்குறேன் யங் பொடியமாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, இது போல் செய்ய வேணாம், இது நீங்கள் செய்கிறது போலன்னு. ஸோ நான் பார்க்குறேன் இந்த யங் ஆக்கள்கிட்ட ஒரு மாற்றம் வந்திருக்கு. பால்நிலை சார்ந்து பெண்களை பார்க்குறதும் பால்நிலை ரீதியாக பெண்களை இம்சிக்கிறதுலையும் ஒரு பக்கம் தீவிரமாக நடக்கிற அதே நேரம் இன்னொரு பக்கம் சில ஆண்கள் இதை உணர்ந்து அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு தொடங்கிட்டாங்க. ஸோ இது நல்ல முன்னுதாரணம். ஸோ இப்படி ஆண்களை இணைச்சி கொண்டு நாங்கள் தூர பயணம் ஒன்றுக்கு போகிறதுக்கு தயாராகணும். எனக்கும் நிறைய பெண்கள் சொல்லியிருக்காங்க, இந்த முறை பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு நாங்கள் நிற்கிறோம், எங்களை சுற்றி நிறைய ஆண்கள் வர இருக்கிறாங்க, அவங்க எங்களுக்கு சப்போர்ட் தருவாங்கன்ற ஒரு தைரியமான ஒரு விதத்தில் கதைக்கிற ஒரு ப்ரோசஸும் அது. ஸோ இதை நாங்கள் மெருகேற்றோணும், இதை நாங்கள் பெருப்பிக்கணும், இதை நாங்கள் மெருகேற்றோணும். ஆக இந்த எப்போவுமே இந்த பாராளுமன்றத்தில் வந்து அரசியலில் பெண்களோட பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்துறது சம்பந்தமான சட்ட உருவாக்கங்கள் பற்றின பேச்சுவார்த்தைகள் வரப்போது அதுக்கு வந்து கிராமிய மட்டங்கள்ல இருந்து வேலை செய்கிறது வந்து உங்களை மாதிரியான ஆக்களாகத்தான் இருக்கணும். ஸோ எதிர்வரும் காலத்தில் இப்போ நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெற போகிற பொது தேர்தல்லையோ இல்லாட்டி அதை தொடர்ந்து ஒரு லைன் அப்பில் இருக்குது உள்ளூராட்சி மன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தல், இதில் அதிக பெண் பிரதிநிதித்துவத்தை எதிர்பார்க்கலாமா? நான் எதிர்பார்க்கிறேன். பெண்களுக்கு எலெக்ஷன் வெல்ல முடியாதுன்னு இல்லை, எங்களுக்கும் எலெக்ஷன் வெல்லலாம், சரியா? ஆனால் ஆண்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், உங்களை அவ்வளவு இந்த அரசியல் கட்சியில் இருக்கிற ஆண்களுக்கு கேம்பெயின் பண்ணுறது பொம்பளை, சரியா? உங்களோட நோட்டீஸை கொண்டே கொடுக்குறது, உங்களுக்கு ஸ்டேஜில் நீங்கள் கதைச்சிட்டிக்கக்குள்ள உங்களுக்கு தேவையான சாப்பாடு சாமான் டீ ஊற்றுறதுலேருந்து பின்னுக்கு நின்று ஆக்களை மொபிலைஸ் பண்ணுறதுலாம் பொம்பளை. இதை எங்களுக்கு செய்ய இல்லாத, நாங்கள் எலெக்ஷன் கேட்கக்குள்ள நின்று எங்களுக்கு செய்யலாம். ஸோ சரியான ஆக்களுக்கு 50% நாமினேஷன் கொடுத்தேன்னு சொன்னால் நாங்களும் வரலாம் பாராளுமன்றத்தில். நான் என்னோட ட்ரீம் பிரதமராக ஒரு பெண்ணை பார்க்குறதோ ஒரு ஜனாதிபதியாக பார்க்குறது மட்டுமில்லை, பாராளுமன்றத்தில் 113 114 சீட் பெண்களாக இருக்கும். அந்த பெண்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கட்சி அரசியலை விட்டு போட்டு பல விஷயங்களில் ஒன்றாக இணைகிறத எனக்கு சரியான சந்தோஷமான விஷயம். என்ன நான் பார்த்துருக்கிறேன், 13 பேர் பாராளுமன்றத்தில் பெண்கள் இருந்தார்கள், ஆனால் சில சட்டங்கள் சார்ந்து பெண்கள் அண்டிய சட்டங்கள் சார்ந்து அவர்கள் எல்லா கட்சி வித்தியாசத்தை விட்டுட்டு ஒன்றா வருவார்கள். ஸோ அந்த கான்டெக்ஸ்டில் நான் பார்க்குறேன் பாராளுமன்றத்தில் சரிக்கு அரவாசி பெண்கள் இருக்கணும். ஆனாலும் அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த ஆதிக்க அரசியலில் அது சரி வருமானு தெரியாது. ஆனால் தற்போதைய ஜனாதிபதி அவர் முதலாவது ஸ்பீச்சில் ரொம்ப காத்திரமாக பெண்களை பற்றி கதைச்சார்கள். பெண்களது பங்களிப்பு, அரசியல் பங்களிப்பு பற்றியும் அவர் சொல்லியிருந்தார். அவர் சொன்னார் 52% பெண்கள்னு சொல்லி. பெண்கள் நிறைய எலெக்ஷன் கேட்குறாங்கன்னு சொன்னால் பெண்களுக்கு மற்ற பெண்களை போட்டாவது தங்களோட வாக்கை எடுக்கணும்னு சொல்லி அவர்கள் போடுவார்கள். ஸோ அது ஒரு முன்மாதிரியாக இருக்கும். ஆனால் இதுக்கு பிறகு அடுத்த வருஷம் டிசம்பர்லேயோ ஜனவரி பிப்ரவரியில் ப்ராபபிளி வர இருக்கிற உள்ளூராட்சி மன்ற தேர்தல், மற்றது மாகாண சபை தேர்தலில் கட்டாயம் நிறைய பெண்கள் போட்டி போடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. என்றால் உள்ளூராட்சி மட்டத்தில் வேலை செய்த பெண்கள் இப்போ ரெடி ப்ரொவின்ஷியல் லெவலுக்கு போகிறதுக்கு, சரி. ஆனால் அவங்களுக்கு அந்த ப்ரொவின்ஷியல் லெவல் எலெக்ஷன் நடக்காதபடியால் அவங்களுக்கு அது ஒரு பெரிய சவாலாக இருக்குது. அதே மாதிரி உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் சரியான சந்தர்ப்பத்தில் நடக்காதபடியால் ஏற்கனவே அந்த கோட்டாவில் வந்த பெண்கள் ரெடி கான்டெஸ்ட் பண்ணி வின் பண்ணுறதுக்கு. இப்போ அதுவும் மிக முக்கியம். அதே மாதிரி கோட்டான்னு சொல்லக்குள்ள உள்ளூராட்சி மன்றத்தில் 10% நாமினேஷன், 15% தான் ரிசர்வேஷன். அப்போ அந்த 10% போட்டதில் விமன் வின் பண்ணி வந்தாங்க, ரைட்? ஸோ அதால் பெண்கள் அரசியலில் கான்டெஸ்ட் பண்ணி வரையலான்னு சொல்கிறது பல முறை அறுத்தறியப்பட்டிருக்குது. ஆனால் அதை ஒரு சாக்காக ஆண்கள் பாவிக்கிறாங்க. அது ஒரு எக்ஸ்கியூஸ் அவங்களுக்கு. பெண்களுக்கு வரையலாம், பெண்களுக்கு ஸ்டேஜில் ஏறலாம், பெண்களுக்கு கேம்பெயின் பண்ண இயலாது, அடி விழுந்து அவங்களுக்கு ஓட தெரியாது, இப்படியெல்லாம் கணக்க விழுமியங்களை அவங்க தலையில் வச்சு கொண்டு அதை எங்களுக்கு மேலே திணிக்கிறாங்க. ஸோ அதை இப்போ இனி வர்ற காலங்களில், அதாவது இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு நான் பார்க்குறேன், அதை நிறைய பெண்கள் அடிமட்டத்தில் இருந்து, எப்படி எங்களோட ஜனாதிபதி அடிமட்டத்தில் இருந்து வந்தாரோ அந்த அடிமட்டத்தில் இருந்து வார பெண்கள் உடைச்சேறிவார்கள்னு நான் எதிர்பார்க்கிறேன். இன்று மோடு மனித உரிமைகள் செயற்பாட்டாளரும் பெண்ணியவாதியுமான ஸ்ரீன் சரூர் அவர்கள் இணைந்து கொண்டிருந்தார். வீரகேசரி நேயர்களே, மீண்டும் உங்களுடன் பிரிதொரு நேர்காணலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
அவரோடு மனித உரிமைகள் சார்ந்து பேசுவதற்கு ஏராளமான விடயங்கள் இருப்பினும் இன்றைய தேதியில் இந்த அரசியலில் பெண்களுடைய வகிபாகம் என்பதும் அதே போன்று ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரும் மிக முக்கிய பேசு பொருளாக இருந்ததனால் இன்றைய தினம் அது பற்றி மாத்திரம் அவதானம் செலுத்தியிருந்தோம். ஆனால் இதில் நீங்கள் சொல்லியிருந்த ஒரு விஷயத்தோடு நாங்கள் வலுவாக உடன்படுறேன்னு சொன்னால், இப்போ கடந்த பாராளுமன்றத்திலேயே பெண் பிரதிநிதித்துவம்ன்றது மிக குறைந்த அளவில் இருந்த போதிலும் அதில் வந்து தவறாக பெண் அந்த கிடைக்கப்பெற்ற அந்த கொஞ்சம் இதை கூட தவறாக பயன்படுத்தின பெண் உறுப்பினர்கள் இருந்துச்சுன்னு. ஆக அந்த அரசியல்வாதிகள் என்றாலே ஆண்கள் மட்டும்தான் கோலோச்சி, நம்ம ஆண்கள் எல்லாருமே தவறானவர்கள் என்றது இந்த இதன் மூலமாக நாங்கள் சொல்ல வரையில. பெண்களாக இருந்தாலும் அவரும் தவறாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்காக. நீங்க சொன்ன மாதிரி சரியான பிரதிநிதித்துவத்தை நாங்கள் உள்வாங்கணும், அதற்கு பொருத்தமான பிரதிநிதித்துவத்தை.